மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி வாங்கணும், இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறது, இன்னொன்று இன்டைரக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது. இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்கள் இன்வெஸ்டிங் ஜேர்னிக்கு யூஸ் ஆகிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது மொத்தம் 5 டாபிக். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, என்னென்ன வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதில் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்னென்னலாம் இருக்குது, கடைசியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி வாங்க முடியும்னு பார்க்கலாம். ரைட், மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் ரெண்டு வழியாக பண்ணலாம். ஒன்று இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட ஸ்டாக் வாங்குறது. இது என்னோட ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். அது உங்களுக்கும் ப்ரிஃபர்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்குனே சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து நமக்காக இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம கொடுக்குற பணத்தோட ஒரு ஃபண்ட் ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபண்டுக்கு ஒரு சைஸ் இருக்கும். சில வாட்டி 100 கோடி, சில வாட்டி 1000 கோடி மேலே இருக்கும். இந்த ஃபண்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிற நம்ம யூனிட்ஸ் வாங்குவோம். அந்த ஃபண்டோட மேனேஜர் நம்ம பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஸ்டாக்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், கோல்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக நமக்கு எந்த வேல்யூமே இல்லாமல் ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதால பிகினர்ஸ் இந்த ஆப்ஷனை ரொம்பவே விரும்புவாங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தா இந்த கேட்டகரிஸை நம்ம 4ஆக பிரிக்கலாம். முதல்ல எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட் எக்விட்டிஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதால இது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இதுக்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. முதல்ல லார்ஜ் கேப். இங்கே டாப் 100 கம்பெனி மார்க்கெட் கேப் பொறுத்து இருக்கும். பொதுவாக இது ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரியான ஃபண்ட். அடுத்து மிட் கேப். இங்கே டாப் 101லேருந்து 250 கம்பெனிஸ்குள்ளே இருக்கும். இது மீடியம் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஸ்மால் கேப்பில் 250வது ரேங்க் மேலே இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே இருக்கும். இது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வரும். அடுத்த கேட்டகரி பார்த்தா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் டெட்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும். இதை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அஷ்யூர்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ரிட்டர்ன்ஸும் கம்மியாக இருக்கும். மூணாவது கேட்டகரி ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கே எக்விட்டியும் இருக்கும், டெட் ஃபண்ட்ஸும் இருக்கும், பேலன்ஸ்டாக. நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அதே சமயம் டெட் ஃபண்ட்ஸ் அளவுக்கு ரிஸ்கே இல்லாமையும் இருக்க விரும்பலைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. கடைசி கேட்டகரி நிறைய பேர் டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுவாங்க. இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லப்படுற எக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம். இதோட மெயின் பெனிஃபிட் 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வரைக்கும் இது டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் அதில் கவனிக்க வேண்டியதும் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு லாக்இன் பீரியட் இருக்குது. ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபண்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் வந்துடும். 3 வருஷத்துக்கு உங்களால் அந்த ஃபண்டை வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ ஸ்டாக் ப்ரைஸஸ்க்கெலாம் ஒரு ப்ரைஸ் இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நெட் அசெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இதை ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரியே நினச்சிக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிக்க வேணாம். இந்த நெட் அசெட் வேல்யூ பேசிஸில் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் நம்ம வாங்குவோம். உதாரணத்துக்கு NAV 10 ரூபாய் இருந்து நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா உங்களால் 10 ரூபாய் NAVக்கு 10 யூனிட்ஸ் வாங்க முடியும். வாங்கின அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பொறுத்து இந்த NAV அதிகமாயிட்டே இருக்கும், குறையவும் செய்யும். முக்கியமாக ஒரு ஈக்விட்டி லிங்க் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால். ஏன்னா ஸ்டாக்கோட பிஹேவியர் அதுதானே, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை பொறுத்து மேலேயும் கீழேயும் போய்கிட்டு இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம விற்கணும்னு பார்த்தா அதுக்கு ஒரு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குது. எக்விட்டி ஃபண்ட்ஸ் இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணால் அது ஸ்டாக்ல இருக்கிற கேபிட்டல் கெயின்ஸ் மாதிரி கால்குலேட் ஆகும். ஒரு ஸ்டாக்கை விற்கும் போது நமக்கு வர்ற ப்ராஃபிட்டை கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். சப்போஸ் ஒரு ஃபண்டை நீங்கள் 1 இயர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி 1 வருஷம் கழிச்சு விற்றா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கீழே வரும். அதுவே 1 வருஷத்துக்குள்ளேயே விற்றுட்டா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கீழே வரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இப்போது 20% இருக்குது. 1 வருஷத்துக்குள்ளே விற்று 100 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் அதுக்கு டேக்ஸ் 20 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அதுவே 1 வருஷத்துக்கு கழிச்சு விற்றா வருஷத்துக்கு முதல் 1,25,000க்கு டேக்ஸ் கிடையாது. அந்த 1,25,000 மேலே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுக்கு 12.5% டேக்ஸ் கட்டணும். ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு ஈக்விட்டி ஃபண்டோ இல்லை ஒரு ஹைப்ரிட் ஃபண்டோ வச்சுருந்தீங்கன்னா அது 1 இயர்க்குள்ளேயே அவசரப்பட்டு வித்துறாதீங்க. ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட் எப்பயுமே வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், லாங் டேர்ம்னா மினிமம் 10 இயர்ஸ் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுவே நம்ம டெட் ஃபண்ட் பார்த்தோன்னா அதில் வர்ற ப்ராஃபிட் அப்படியே உங்கள் இன்கமில் ஆட் ஆகிறதால நீங்கள் அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னவோ அதை கட்ட வேண்டியது வரும் டேக்ஸாக. இதில் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், லாங் டேர்ம் கெயின்ஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போது மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறோம்,
என்ன பேசிக்காக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த ஃபண்ட் எந்த கம்பெனியோடதுன்னு பார்த்துட்டு அதோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஃபைனான்ஸில் எப்பயுமே சொல்கிறது தான், ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் பற்றி ஒன்றுமே காட்டாது. இருந்தாலும் இந்த ஃபண்டை பற்றி ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். பாஸ்ட் 1 இயர், பாஸ்ட் 3 இயர்ஸ், பாஸ்ட் 5 இயர்ஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அது ஒரு டூலாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நெட் அசெட் வேல்யூ, ஒரு யூனிட்டோட விலை. இதை பேஸ் பண்ணி எந்த டிசிஷன் எடுக்க முடியாட்டியும் பேசிக்காக நம்ம கொடுக்குற காசுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இது காட்டும். அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த ஃபண்டு நடத்துகிற கம்பெனி அவங்க ஆஃபீஸ் வாடகை, அவங்க மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்னு ஒரு ஆனுவல் பெர்சன்டேஜை டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ஏவிலேருந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இதோட ரேஞ்ச் யூஸ்வலாக 0.1லேருந்து 2.5% இருக்கும். நேச்சுரலாக இது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்ட் ஆகிற மாதிரியே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால இது ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மெட்ரிக். கடைசியாக எக்ஸிட் லோட். சப்போஸ் ஒரு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் அவசரப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே வித்துட்டிங்கன்னா ஒரு பெர்சன்டேஜை ஃபீயாக சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவும் ஃபண்ட் டு ஃபண்ட் வேரி ஆகும். சில ஃபண்ட் 0 வச்சுருப்பாங்க, சில ஃபண்ட்ஸ் 1 to 2% வச்சுருப்பாங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்கணும்னு பார்த்தா 2 வழி இருக்குது. ஒன்று அப்பா அம்மாவோட மெத்தட், இன்னொன்று கரண்ட் ஜென்ரேஷனோட மெத்தட். அப்பா அம்மாவோட மெத்தடை பார்த்தா தெரிஞ்சவங்க மூலமாக வாங்குறது, இவங்களை நம்ம ஏஜென்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த ஏஜென்ட் ஒரு கமிஷன் வாங்குறதால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு கொடுக்குற பணம் இந்த கமிஷன் போக குறைஞ்சிடும். ஆனால் அதுவே இப்போ டைரக்ட் ஃபண்ட் பையிங் ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன் போய் நமக்கு எந்த ஃபண்ட் வேணுமோ அதை டைரெக்டாக வாங்கலாம். இதில் மிடில் மேன் இல்லாததால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் பார்ட், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க பெஸ்ட் மெத்தட் என்ன? நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது ஜீரோதாவோட காயின் ஆப். உங்களுக்கு சப்போஸ் க்ரோ இல்லை இன்மனியில் ப்ரிஃபர் பண்ணால் அதுலேயும் வாங்கலாம். இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷனை பார்த்தா 3000க்கும் மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிஸ்ட் ஆகியிருக்கு. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கவோ விற்கவோ செய்யலாம். இப்போ பிகினராக வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிக் பண்ணுறதுலையோ ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் சேஃபான ஆப்ஷன் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நிஃப்டி, சென்செக்ஸ் பற்றிலாம் போன வீடியோ நம்ம பேசினோமே. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும். இயர் ஆன் இயர் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுவும் க்ரோத் தான். இந்த செக்டர், கேட்டகரி, கம்பெனி இதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் நாட்டோட இண்டெக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்தில் 12லேருந்து 14% வருஷத்துக்கு காம்பவுண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுல நிறைய கேட்டகரிஸ் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் செலக்ட் பண்ணால் இங்கே பல ஆப்ஷன் காட்டுது. ரேண்டமாக நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன். நோட் பண்ணுங்கள், இது எக்ஸாம்பிள் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா வருஷத்துக்கு தகுந்தபடி எவ்வளவு காம்பவுண்ட் ஆகியிருக்குன்னு காட்டுது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தா 0.31. மினிமம் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் இந்த அமௌண்ட் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபண்டோட சைஸ் 8100 கோடி மேலே இருக்குது. எந்த செக்டரில் எவ்வளோ இன்வெஸ்ட் ஆகியிருக்குன்னு காட்டியிருக்காங்க, எந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்னு இருக்குது. 3.86% வேதாந்தா, 3.7% ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், 3.58% டிவிஎஸ் மோட்டர். கடைசியாக இவங்க எக்ஸிட் லோடையும் பார்த்துடலாம், 0%. ஸோ இதை விற்கும் போது அன்னைக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கோ அதை என்ஏவியோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இதை வாங்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. எஸ்ஐபி பண்ணலாம், மாதம் ஒரு தேதி ஆனால் 2000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லை சிங்கிளாக லம்சமாகவும் வாங்கலாம். எஸ்ஐபி செட் பண்ணிங்கன்னா மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போய்கிட்டே இருக்கும், இஎம்ஐ கட்டுற மாதிரி. பிகினராக இருக்கீங்க, ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, கோல்டு ஏறுதுங்கிறாங்க, சில்வர் ஏறுதுங்கிறாங்க. இதை பற்றிலாம் நீங்கள் வரி பண்ணாமல் கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வச்சுக்கோங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் காசப்பட்டு ஒரு ஸ்டாக்கோ இல்லை 2 ஸ்டாக்கோ பிக் பண்ணாமல் ஒரு ப்ராட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க்கை குறைச்சிக்கோங்க.